ஸோ ஹே ஹலோ கைஸ். ஸோ இன்றைக்கி இன்னொரு சீரீஸ் ஆஃப் வாங்க பேசலாம். அண்ட் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான காலேஜ், நிறைய பேர் வந்து கேட்டிருந்த காலேஜ் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில். ஸோ பிடெக் வந்து எப்படி ஒர்த்தா இல்லையா, 2025 அது எப்படி இருக்கும், ஒர்த்தா, நம்ம யூஸ்ஃபுல்லாக பிளேஸ்மெண்ட் கிடைக்குமா, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் இருக்கும். ஸோ இங்கே இப்போ கரண்டாக வந்து தேர்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்டே நம்ம வந்து பேசிடலாம் இந்த கேம்பஸ் வந்து ஒர்த்தா இல்லையா அப்படின்னு. அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணல அப்படின்னா டெஃபினெட் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம டிஎன்ஏ அப்டேட்ஸ்லேருந்து காலேஜ் ரிவ்யூஸ், கேம்பஸ் ரிவ்யூஸ், ஸ்டூடெண்ட் ரிவ்யூஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Don't tell me why. I know you won't save my life. ஸோ ஹாய் அண்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அண்ட் இப்போ என்ன இயரில் படிச்சுட்டு இருக்கீங்க? ஸோ உங்களை பற்றி ஒரு குட்டி இன்ட்ரோ கொடுத்துறீங்களா எங்கள் ஆடியன்ஸுக்கு? ஹாய், நான் வந்துட்டு எஸ்ஆர்எம்ல தேர்ட் இயர் படிக்கிறேன், பிடெக் ஆட்டோமேஷன் அண்ட் ரோபோட்டிக்ஸில். நாங்கள் வந்துட்டு இஎன்ஐ டிபார்ட்மெண்ட் கீழே வருவோம். ஸோ இட்ஸ் லைக் ஸ்பெஷலைசேஷன் இன் இஎன்ஐ. ஓகே, சூப்பர். ஸோ வந்து இது ஒரு பார்ட் ஆஃப் இன்ஜினியரிங். அண்ட் இது வந்து நான் கேள்விப்பட்டேன், இது வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் பேட்ச் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது லைக் என்ன இது ஆக்சுவலாக, இல்லை உங்களுக்கு சீனியர் பேச்சுலர்ஸ் எல்லாம் இருக்காங்களா? இல்லை, ஆட்டோமேஷன் அண்ட் ரோபோட்டிக்ஸில் நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் பேட்ச். எங்களோட சீனியர்ஸ்னால் இஎன்ஐல தான் சீனியர்ஸ் இருக்காங்க. ஸோ எங்களோட டிபார்ட்மெண்ட்டில் இஎன்ஐல சீனியர்ஸ் இருக்காங்க, ஆனால் எங்கள் கோர்ஸில் யாரும் கிடையாது. நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் பேட்ச். ஓகே, சூப்பர். ஸோ எல்லோரும் கேட்குற ஒரு கேள்வி தான், ஏன் வந்து எஸ்ஆர்எம் சூஸ் பண்ணிங்க? ஏன்னா ஊர்பட்ட காலேஜஸ் இருக்குது. அண்ட் நீங்கள் இப்போ இந்த ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட நான் உங்கள்கிட்ட பேசும்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க இப்போ விஇடி கூட நான் வந்து எழுதினேன் ப்ரோ அப்படின்னு. பட் ஏன் வந்து உங்களுக்கு வந்து எஸ்ஆர்எம் வந்து நீங்கள் சூஸ் பண்ண தோணுச்சு? நான் 12th படிக்கிறப்ப காலேஜஸ் தேடிட்டு இருந்தேன். ஸோ அப்போது எஸ்ஆர்எம்ஜே பற்றி கேள்விப்பட்டேன். ஸோ அதில் 3 phase இருக்கும். சரி ட்ரை பண்ணுவோம், ஜஸ்ட் கிவ் அ ட்ரை, அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணேன். கிடச்சிச்சு. விஐடிலையும் அதே மாதிரி தான், விஐடியோட எக்ஸாம் ட்ரை பண்ணேன். ரெண்டுலேயுமே கிடச்சிச்சு. எனக்கு ரொம்ப லைவ்லியாக, ரொம்ப கனெக்டிவாக இருந்தது எஸ்ஆர்எம் தான். ஸோ அதுவும் எஸ்ஆர்எம் கேடிஆர் வந்துட்டு மெயின் கேம்பஸ், அங்கே எப்போவுமே என்கேஜ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். அது படிக்கிறதுக்கு யாரெல்லாம் அங்கே போகிறாங்களோ அவங்களால படிக்கவும் முடியும், அண்ட் அட் த சேம் டைம் என்ஜாய் பண்ணவும் முடியும். அதனால தான் எஸ்ஆர்எம் சூஸ் பண்ணது. ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்போ மெஜாரிட்டி ரீசன் அதுதான். ஏன்னா எல்லாருமே வந்து மெயினாக கல்ச்சுரல்ஸ், அந்த ஃபெஸ்ட்டு அண்ட் கொஞ்சம் ப்ரெஷர் இல்லாமல் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் மெயினாக வந்துட்டு எஸ்ஆர்எம் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் நீங்களும் சூஸ் பண்ணீங்க இல்லையா? ஆமா, அங்க வந்துட்டு கல்ச்சுரல்ஸ்க்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. நீங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், ஸ்போர்ட்ஸ்லயோ இல்ல டான்ஸ், சிங்கிங், எதுனாலுமே அவங்க அதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, அட் த சேம் டைம் ஸ்டடீஸ்க்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ ஓகே, நமக்கு ப்ரெஷர் இல்லாமல் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, நைஸ். அண்ட் உங்களுக்கு வந்து இங்கே டைமிங்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது? இப்போ வந்து பொதுவாக எல்லா காலேஜ்லேயுமே பார்த்துட்டிங்கன்னா டைமிங்ஸ் வந்து இந்த டைமிங்லேருந்து இந்த டைமிங் வரைக்கும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எஸ்ஆர்எம்மில் அது ரொம்ப கான்செப்டுவலாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட். அண்ட் அது நீங்களே சொல்லுங்களேன் எப்படி ஆக்சுவலாக? இங்கே டைம் டேபிள் பொறுத்த வரைக்கும் மொத்த இன்ஜினியரிங்க்குமே 2 பேட்சாக பிரிச்சிருப்பாங்க, பேட்ச் 1 அண்ட் பேட்ச் 2. ஓகே. ஸோ எல்லாத்துலேயுமே பேட்ச் 1ங்கிறது மார்னிங் வந்துட்டு கிளாஸஸ், தியரி கிளாஸஸ் இருக்கும், ஆஃப்டர்நூன் வந்துட்டு ப்ராக்டிகல்ஸ் இருக்கும், விச் இஸ் லேப். ஓகே. பேட்ச் 2 பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்துட்டு லேப் செஷன் இருக்கும், ஆஃப்டர்நூன் வந்துட்டு கிளாஸஸ், தியரி கிளாஸஸ் நடத்து. ஓகே. சில நாள் கிளாஸஸே இருக்காது, சில நாள் ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஓகே ஓகே, புரிஞ்சு. சூப்பர் சூப்பர். ஸோ உங்கள் ஃபேக்கல்ட்டிஸ்லாம் எப்படி? இப்போ வந்து அவங்க ஃப்ரெண்ட்லியாக, இப்போ சில பேர்லாம் சில காலேஜஸில் செம்ம ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. உங்கள் ஃபேக்கல்ட்டிஸ் எப்படி? ஏன்னா பொதுவாக எஸ்ஆர்எம்னா ஃபேக்கல்ட்டி எல்லாம் ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ உங்களுக்கு வந்துட்டு எப்படி இருந்தாங்க அண்ட் என்ன மாதிரி, நீங்கள் இதை பற்றி என்ன சொல்கிறீங்க? அது டிபெண்ட்ஸ் ப்ரோ. எப்படின்னா சில ஸ்டாஃப்ஸ் வந்துட்டு ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. ஓகே. சில ஸ்டாஃப்ஸ் வந்துட்டு நம்ம ஒர்க்னா ஒர்க் அவ்வளோதான், அந்த மாதிரி அந்த லெவல்லே மெயின்டைன் பண்ணிடுவாங்க, முடிக்கணும் அந்த மாதிரி இருப்பாங்க. சூப்பர். அது டிபெண்ட்ஸ் அவங்க நடத்துறது. ஓகே, புரியுது. ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. ஓகே. இன்டர்னல்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க எல்லா ஸ்டாஃப்ஸும். ஓ அப்படியா? மட்டும்தான் வந்துட்டு ஜாலியா இருப்பாங்க. சூப்பர் சூப்பர். ஸோ அண்ட் வந்து உங்கள் எக்ஸாம்ஸில் வந்து எப்படி நீங்கள் இன்டர்னல் பாதி அப்புறம் வந்து செமஸ்டர் பாதி அப்படி எழுதுவீங்களா? இல்ல, எங்களுக்கு 60-40. எப்படின்னா 60 வந்துட்டு இன்டர்னல், 40 தான் தியரி எக்ஸாம்க்கு இருக்கும். ஓகே, 60 மார்க்குக்கு நீங்கள் இன்டர்னல்லே மார்க் வந்துடும்.
60 வந்துட்டு இன்டர்னல், Okay. 40 வந்துட்டு செமஸ்டர் எக்ஸாம். சூப்பர் சூப்பர் சூப்பர். செமஸ்டர் எக்ஸாம் எழுதுவோம். ஓகே சூப்பர். செமஸ்டர்லயும் பாஸ் ஆகணும் அந்த மார்க்குக்கு. ஓகே இன்டர்னலும் வந்துட்டு அதே மாதிரி தான். இன்டர்னல் எவ்வளவு வச்சிருக்கீங்களோ Okay. அந்த மாதிரி ரெண்டுமே 50க்கு ரெண்டுத்தையும் ஆட் பண்றப்போ 50க்கு மேல ஓகே ஓகே புரியுது. இப்போது எஸ்ஆர்எம்னாலே வந்து ஒரு மாதிரி வந்து லக்ஸரியாக இருக்கும். இன்னொன்று வந்து காலேஜஸில் கம்பேர் பண்ணும்போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பயங்கரமாக இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்போது ஏன்னா நான் உங்கள் பில்டிங்லேயே நான் வந்து பார்த்துருந்தேன். இப்போது ஆப்பிளோட iOS லேப்லாம் வந்து கூட இப்போ ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து இது எப்படி ஆக்சுவலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் எப்படி இருக்குது? கேம்பஸில் உங்களுக்கு வந்து நல்ல ஃபெசிலிட்டிஸ் இருக்கா? இதெல்லாம் இதை பற்றி நீங்கள் சொல்லுங்களேன். எஸ்ஆர்எம் கேடிஆர் பொறுத்த வரைக்கும் 2 கேம்பஸ் இருக்கு. ஒன்று அனக்ஷர் கேம்பஸ், இன்னொன்று மெயின் கேம்பஸ். ஓகே நான் படிக்கிறது வந்துட்டு மெயின் கேம்பஸ். மெயின் கேம்பஸ்ல வந்துட்டு இதான் ஃபர்ஸ்ட் இருந்த எஸ்ஆர்எம்மோட கேம்பஸ். அது ஓல்டு பில்டிங்ஸ் இருக்கும். இப்போதான் அதை ரெனோவேட் பண்ணி டெவலப் பண்ணிருக்காங்க. அங்கதான் இந்த ஆப்லோட அந்த இதெல்லாம் அங்கதான் இருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். புதுசா இவி வெஹிக்கிள்ஸ்க்குனே ஒரு பெரிய லேப் செட்டப் உருவாக்கி அதுதான் இது ஓபன் பண்ணாங்க இப்போ ரீசெண்டா. ஓகே. இதே அனக்ஷர் கேம்பஸ் போறப்போ அங்கதான் டெக் பார்க் இருக்கும். நீங்க டெக் பார்க் நிறைய படத்தெல்லாம் பார்த்திருப்பீங்க. ஆமா 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 கண்டிப்பா இருக்கு. இப்போ ரீசெண்டா TP2 ஆமா ஆமா கரெக்ட். NUB அந்த மாதிரி அங்க ஃபுல்லாவே டால் பில்டிங்ஸ், ஃபுல்லாவே ஹை பில்டிங்ஸ். ஓகே ஓகே ஓகே. வந்து லக்ஸரியஸா தான் இருக்கும் அங்க. ஓகே ஓகே. எல்லாமே டிஸ்டன்ஸ்ல இருக்கும், கொஞ்சம் நடக்க. புரியுது. ஓகே 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 புரியுது. நீங்கள் வந்து இப்போ ஹாஸ்டலில் இருக்கேன்னு சொன்னீங்க இல்லையா? இப்போ நான் எஸ்ஆர்எம்மில் வந்து பார்க்கும்போது கூட நிறைய ஹாஸ்டல்ஸ் இருக்குது. இப்போ ஹாஸ்டல்ஸ்லாம் எப்படி அது உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்கா? எப்படி இந்த மாதிரி நீங்கள் எப்படி வந்து வாங்குனீங்க? ஹாஸ்டல் எப்படி நீங்கள் புக் பண்ணீங்க? ஹாஸ்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் கேர்ள்ஸ்க்கு தனி இருக்கு, பாய்ஸ்க்கு தனி ஓகே ஓகே. சோ எல்லாமே ஷேரிங் தான், எங்கேயுமே செப்பரேட் இண்டிவிஜுவல் கிடையாது. ஆமா அது கிடையாது. ஓகே. பட் ஏசி இருக்குங்களா? ஏசி இருக்கு. ஏசி இருக்கு. ஓகே. நான் ஏசி இருக்கும். ஓகே. 6 ஷேரிங் இருக்கு, 4 ஷேரிங் இருக்கு, வாவ். ஷேரிங் 2 ஷேரிங் அந்த மாதிரி. ஓகே. எஸ்ஆர்எம்ல 6 ஷேரிங் இருக்குங்கன்னு இப்போதான் கேள்விப்படுறேன். சூப்பர் சூப்பர். ஓகே. ஆமா அது ஓகே ஹாஸ்டல்ஸ்க்கு மட்டும் வச்சிருந்தாங்க. அப்படியா? ஓகே 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 சூப்பர். இங்க காஸ்ட் பாத்துக்கிட்டீங்கன்னா நான் ஏசி இருக்கிறதுல கம்மினா 75,000 இருக்கு வித் ஃபுட். வித் ஃபுட். ஓகே தட்ஸ் நாட் பேட். ஓகே டீசென்ட் தான். எனக்கு தெரிஞ்சு மற்ற காலேஜ் கம்பேர் பண்ணும்போது தான். அதான் 6 ஷேர். ஓ அப்படி. ஓகே ஓகே. இப்போ 2 ஷேரிங்லாம் வந்து என்ன காஸ்ட் ஆகும்? ஏன்னா பொதுவாக ஏசி நான் இருக்கிறது வந்துட்டு நான் ஏசி இருக்கேன் இப்போ. ஓகே ஓகே. அது வந்துட்டு 1.75 lakh பெர் இயர் வித் ஃபுட். ஆமா. ஓகே சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போ இது ஏசி எல்லாம் இருக்கிறவங்க ஏசி வந்துட்டு 2.75 which is like வாவ். ஓகே. ஜஸ்ட் ஃபார் யுவர் ஹாஸ்டல்ஸ். ஒரு பிடெக் பண்ணணுன்னு வராங்க. ஏன்னா இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பிடெக் பண்ணணுன்னு என்கிட்ட எல்லாம் கேட்குறாங்க. இப்போ வந்து பிடெக்கு என்ன காஸ்ட் ஆகும்? நான் வந்து இப்போ உள்ளே வரேன் ப்ரோ, ஃபஸ்ட் இயரில் எனக்கு இவ்வளோ காஸ்ட் ஆச்சு, ஃபைனல் இயரில் நான் முடிச்சுட்டு போகும்போது இவ்வளோ காஸ்ட் ஆச்சு. ஃபஸ்ட் இயரில் நீங்கள் ஆரம்பிச்சிருங்களா? எவ்வளோ வந்து உங்களுக்கு காஸ்ட் ஆகும் நார்மலாக ஒரு வருஷத்துக்கு? ஃபர்ஸ்ட் இயர்ல என்னோட கோர்ஸ் வந்துட்டு 2.5 lakh இயர்லி. ஆமா இயர்லி 2.5 lakh. இப்போ செகண்ட் இயர் வந்து 2.6 lakh ஆக்குனாங்க. இப்பவும் 2.6 தான் இருக்கு. ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் 2.5, மத்த 3 இயர்ஸ் 2.6 lakh ஆச்சு. ஓகே. ஏன்னா இது எஸ்ஆர்எம்ல வந்து இது ஆக்சுவலாக ரொம்ப உண்மை கைஸ். எப்படின்னா வந்து உங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு அமௌண்ட்டில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க, ஒரு 2.5 லட்ச ரூபாவில் ஆரம்பிப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வருஷம் வந்து ஒரு 30,000 40,000 50,000லாம் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ண கோர்சஸ்லாம் இருக்குது. இப்போ என்னோட எம்பிஏக்கு அப்படின்னா நான் வந்து ஜாயின் பண்ணும்போது வந்து ஒரு அமௌண்ட்டு. பட் இப்போ கடைசியாக இந்த பேட்ச் நீங்கள் இப்போ அப்கமிங் எம்பிஏ போட்டிங்கன்னா 5 லட்ச ரூபா ஒரு வருஷத்துக்கு. ஸோ அது நார்மலாகவே யூஸ்வலாக நடக்கிற விஷயம் தான். ஆனால் அவங்களுக்கும் இப்போ பிடெக் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இதுதான் போல். ஓகே சூப்பர் சூப்பர் சூப்பர். அண்ட் இதே மாதிரி இப்போ எப்படின்னா இப்போ எஸ்ஆர்எம் ஜேஇ வந்து நிறைய பேர் வந்து கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்போ இது வந்து ஈஸியாக, ஏன்னா நீங்கள் இப்போ கிளியர் பண்ணி வந்திருக்கீங்க கரெக்டாக. இப்போ அதுவும் டிமாண்டடான ஒரு இன்ஸ்டியூஷன், டிமாண்டடான ஒரு கேம்பஸ் கேடிஆருக்கே வந்திருக்கீங்க. இப்போ இது வந்து ஈஸியாக இருக்கா, இருந்துச்சா, இல்லை எப்படி? இது ஈஸி தான். நம்ம எக்ஸாம்ஸ் கம்பேர் பண்றப்போ எஸ்ஆர்எம் ஜேஇ ரொம்ப ஈஸி தான்.
டுவெல்த்ல என்ன படிக்கிறோமோ அதே தான் வந்துட்டு Super. எக்ஸாம்ல கேட்பாங்க மோஸ்டா. ஓகே என்னன்னா கொஞ்சம் மேத்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஓகே, கிடைச்சிரும் இங்க. சூப்பர் B.Tech சூப்பர் பொறுத்த சூப்பர். வரைக்கும். ஓகே அது எனக்கு எப்படி கேடிஆர் கிடைச்சிச்சுன்னா நம்ம Okay. ரேங்கிங் இருக்கும். ஆமாம். 10,000 5,000 அந்த ரேஞ்சில் எடுத்தோம்னா கேடிஆர் கேம்பஸ்க்கு கிடைச்சிரும். ஓ, நீங்கள் 10,000 5,000குள்ளே வந்துட்டீங்க இல்லையா? ஆமா, சூப்பர் சூப்பர் சூப்பர். அதனால கேடிஆர்ல எல்லா கோர்ஸுமே நமக்கு இருக்கும். என்ன வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, சூப்பர். இல்ல நமக்கு அதை விட 20,000 30,000 இல்ல 1 lakh அந்த மாதிரி ரேங்கிங்ல இருக்கோம்னா ஓகே, மற்ற கேம்பஸ்ல என்ன கோர்ஸ் அவைலபிளா இருக்கு அதை சூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, அதே மாதிரி வந்துட்டு நம்ம எஸ்ஆர்எம்ஜில 5,000 ரேங்க்ல வந்தோம்னா ஸ்காலர்ஷிப்பும் கொடுக்குறாங்க. ஓகே ஓகே. இப்போ சரி, ஓகே, இப்போ இவ்வளோ ஃபீஸ் கட்டுறாங்க, ஓகே. பட் ஆனால் இப்போ இதுக்கேற்ற மாதிரி பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கா? பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் பண்ணுறாங்களா? அண்ட் என்ன கம்பெனிஸ் மாதிரி வருது? எவ்வளோ பேக்கேஜில் வருதுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு 3rd இயர் முடிச்சிருக்கீங்க, இப்போ நீங்கள் எனக்கு தெரிஞ்சு கரண்ட்டாக ஃபைனல் இயர். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க? பிளேஸ்மெண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் நடக்கும். எல்லா சாட்டர்டேஸும் வந்துட்டு பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் நடக்கும். ஓகே. மெயினாக வந்துட்டு சிஎஸ்சிக்கு சாட்டர்டேஸ் எல்லா சாட்டர்டேஸுமே அவங்க அட்டென்ட் பண்ணணும். ஓகே இருக்கும். ஓகே. இப்போ என்ன மாதிரி கம்பெனிஸ்லாம் வராங்க? மெயினா ஐடி கம்பெனிஸ் வரும், எம்என்சிஸ் வந்துட்டு நிறைய இங்க வரும். ஓகே, சூப்பர். இந்த மெக்கானிக்கல் சைடு பாத்தீங்கன்னா ஓகே, நிறைய இந்த மிட்சுபிஷி, சீமென்ஸ். ஓகே ஓகே, கோர் கம்பெனிஸ் வராங்க. ஆமா, கோர் கம்பெனிஸ் நிறைய வரும். சூப்பர் சூப்பர். பட் ஆனால் இப்போ ஹையரிங் பேக்கேஜ்லாம் பரவாயில்லையா? ஏன்னா இவ்வளோ லட்சம் நீங்கள் ஃபீஸ் கட்டுறீங்க, அப்போ அதுக்கேற்ற மாதிரி பேக்கேஜ் கொடுக்குறாங்களா? பேக்கேஜ் இருக்கு. எல்லாருமே ஒரு 90% 95% பிளேஸ் ஆயிடுவாங்க. ஓ வாவ். எலிஜிபிள் இல்லாதவங்க மட்டும் பிளேஸ் ஆகாம இருப்பாங்க. பேக்லாக்ஸ் இருக்க கூடாது. ஓகே, கேட்டுக்கோங்க. ஸோ பேக்லாக்ஸ் எல்லாம் வந்து இருக்கக்கூடாது. கரண்ட் அரியர் பேப்பரும் எதுவும் இருக்கக்கூடாது. ஸோ இருந்துச்சுன்னா உங்களால் என்ரோல் பண்ண முடியாது. ஸோ ஓகே, சூப்பர். உட்கார முடியாது, பிளேஸ்மெண்ட்லேயே உட்கார முடியாது. ஓகே ஓகே ஓகே. ஈவன் ஒரு அரியர் இருந்தாலும் உட்கார முடியாது இல்லையா? ஆமா. சூப்பர் சூப்பர் சூப்பர். கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மார்க்குமே வந்துட்டு இங்க கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகே 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 ஓகே. இப்போ பொதுவாக வந்து எஸ்ஆர்எம்னாலே வந்து ஒரு ஃபன் ஃபேக்டர் இருக்கும், ஒரு கல்ச்சுரல்ஸ் இருக்கும், ஒரு வைப் இருக்கும் இல்லையா? இப்போ மேலே இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்கும். இப்போ வருஷம் ஃபுல்லாக ஈவெண்ட் நடக்கும்னு சொல்லுவாங்க. பொதுவாக எஸ்ஆர்எம்ல ஒரு டாக் இருக்குது, வருஷம் ஃபுல்லாக ஈவெண்ட்டு தான் நடக்கும் அப்படின்னு. இப்போ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஈவென்ட்ஸ் நடந்துட்டே தான் இருக்கும். வீக்லி ஈவென்ட்ஸ் நடந்துட்டே இருக்கும். ஓகே. அது எப்படின்னா இப்போ எங்க பிடெக் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் ஆயுஷ்னு ஒரு டீம், ஒரு கிளப் இருப்பாங்க. ஓகே, சூப்பர். அதுதான் எல்லா ஈவென்ட்ஸும் இன்ஜினியரிங்ல ஹேண்டில் பண்ணுவாங்க. ஓகே. இதே வந்துட்டு மெடிக்கல்ல ஒருத்தங்க இருப்பாங்க, மேனேஜ்மெண்ட்ல ஒருத்தங்க இருப்பாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே. சோ இந்த மாதிரி மாத்தி ஈவென்ட்ஸ் நடந்துட்டே இருக்கும். மிலனுங்கிறது ஓவரால் எஸ்ஆர்எம்கே ஓவரால் ஒரு ஈவென்ட். ஓகே ஓகே, புரியுது. மிலன் காமனாக எல்லாரும் அட்டன் பண்ணுறது. ஓகே. அண்ட் மிலன் வந்து எப்படின்னாவே செம கிராண்டாக நடக்கிற ஒரு ஈவெண்ட்டு, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஆமாம், கண்டிப்பாக. ஓகே. ஈவெண்ட்ஸ் நடக்கிறப்போ டீனே வந்துட்டு எங்களுக்கு ஓகே அட்டெண்டன்ஸ் போட்டு விட்டு ஓகே லீவ் இல்லை, ஃபுல் டே லீவ் அந்த மாதிரி விட்டுருவாங்க. ஓகே. எந்த டீன் இப்படிலாம் பண்ணுவாங்க சொல்லுங்கள்? இந்தாப்பா வச்சுக்கோ புடி கிளம்பு அப்படின்னு சொல்லி எந்த டீன் கொடுப்பாங்க? அது சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே ஃபைன். நான் இப்போ ஓகே, நீங்கள் வந்து இப்போ ஒரு 3 வருஷம் முடிச்சிட்டிங்க. இப்போ உங்களுக்கு வந்து நான் எஸ்ஆர்எம்லேருந்து நான் இந்த ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா என்ன கற்றுக்கிட்டீங்க? எஸ்ஆர்எம்லேருந்து எஸ்ஆர்எம்னாலே உங்களுக்கு ஹேப்பனிங், உங்களுக்கு நிறைய பீப்புள், நிறைய டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸை நீங்க மீட் பண்ணுவீங்க. ஓகே. ஏன்னா இங்க வெறும் தமிழ் பீப்புள்ஸ் மட்டும் இருக்க மாட்டாங்க. மலையாளிஸ் இருப்பாங்க, கன்னடிகாஸ் இருப்பாங்க. ஓகே. அப்புறம் நிறைய நார்த் இந்தியன்ஸ் இருப்பாங்க, ஃபாரினர்ஸ் இருப்பாங்க. ஓகே. சோ நீங்க நிறைய பீப்புள் கூட இன்டராக்ட் பண்ண முடியும். ஓகே ஓகே, புரியுது. கத்துக்க முடியும். நீங்க எஸ்ஆர்எம் நிறைய பேர் ஜாலிக்காக வந்து சேருவாங்க. இதே நீங்க படிக்கணும்னு வந்தீங்கன்னா எஸ்ஆர்எம் ஒரு பெஸ்ட் சாய்ஸ். ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். இன்குபேஷன் சென்டர்ஸ் இருக்கு, இனோவேஷன். ஓகே, நைஸ். நீங்க ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணா இவங்களே வந்துட்டு அதுக்கு பேட்டன்ட் வாங்கி கொடுத்து இவங்களே எல்லாமே ஹேண்டில் பண்ணிப்பாங்க. ஸோ சூப்பர். ஸோ கேட்டுக்கோங்க, நீங்கள் எஸ்ஆர்எம் யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெட்டரான ஆப்ஷன், பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அது உங்கள் கையில் இருக்குது இல்லையா? கரெக்டு தானா? ஆமா, என்ஜாய் பண்ணாலும் என்ஜாய் பண்ணலாம். ஓகே. அது 4 வருஷம் யூஸ் பண்ணி மேலே போனாலும் மேலே போகலாம். ஆமா. சூப்பர் சூப்பர் சூப்பர். அண்ட்
கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் இன்றைக்கி ஷேர் பண்ணிங்க எங்கள் டீம் கூட, எங்கள் வியூவர்ஸ் கூட. அண்ட் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். ஸோ வி விஷ் யூ வெரி குட் ஃபியூச்சர். அண்ட் கண்டிப்பாக ஃபியூ இயர்ஸ் டவுன் த லைன் நம்ம இன்னொரு இன்டர்வியூவில் கண்டிப்பாக மீட் பண்ணலாம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஓகே, பை பாய். All the best for you too. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ கைஸ், ஃபைனலி நம்ம எஸ்ஆர்எம்முடைய ஸ்டூடெண்ட்டே நம்ம பேசியாச்சு, ரிவ்யூ வாங்கியாச்சு. அண்ட் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாகும். நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் இந்த இன்டர்வியூவில், இந்த ஒரு டாக்கில். அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது காலேஜ் நம்ம பேசணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பேசலாம். கொஞ்சம் டைம் கொடுங்க. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கன்வின்ஸ் பண்ணி அவங்கள்ட்ட பேசுகிறது அப்படிங்கிறது ஈஸியாக கிடையாது. ஏன்னா நிறைய காலேஜஸ் வந்து பயப்படுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து. இப்போ எப்படின்னா வந்து காலேஜ் எதாவது பண்ணிடுவாங்களா ப்ரோ, என்னால் வந்துட்டு அதை மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஒரு 50 பேர்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னா அதில் 5 பேர் தான் வந்து ரெடியாக இருக்காங்க கொடுக்குறதுக்கு. அண்ட் இவ்வளோத்துக்கும் அவங்க ஃபேஸ் நான் வந்து ரிவீல் பண்ண மாட்டேன், நேம் ரிவீல் பண்ண மாட்டேன், ஸோ நோ மேட்டர் எதுவுமே ரிவீல் பண்ண மாட்டேன்னு சொன்னால் கூட அவங்க நிறைய யோசிக்கிறாங்க, என் வாய்ஸை வச்சே கண்டுபிடிச்சி வருவாங்க ப்ரோ அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கனால கொஞ்சம் டிலே ஆகுது. அண்ட் மேக்ஸிமம் நம்ம ஏதோ பெஸ்ட்டாக நம்ம பண்ணலாம். ஸோ ஓவராலாக இந்த வீடியோஸில் செலக்ட் பண்ணுறேன். அண்டில் தட், டாடா, பை பாய்.